எப்படின்னா நாங்கள் 3 அக்கா ஒரு அண்ணன் நான் 5 பிள்ளைங்க. எனக்கு என்ன பந்துக்கெல்லாம் இருந்தால அம்மா அப்பா வீட்டை விட்டு போயிட்டாங்க. அம்மா மட்டும்தான் எங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருந்துச்சு. அக்கா மாதிரிலாம் பெரிய பெரிய பிள்ளைகளாக இருந்தாங்க. ஆனால் அம்மா வந்து ஜவுளி வியாபாரம் தான் பார்ப்பாங்க. தலையில் வச்சு மூட்டை வச்சு வீடாக போய் வந்து ஜவுளி தான் வைப்பாங்க. அப்பா வருஷத்துக்கு ஒருக்க என்னைக்காவது ஒருக்க வருவார். 2 நாள் இருப்பார், 3 நாள் சண்டை வந்துடும், அடுத்து போயிடுவார். இப்படி 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 18 வருஷமாக அவர் போயிட்டு வந்துட்டு இருப்பார். எங்கள் அம்மா தான் எங்களை காப்பாற்றினாங்க. நிறைய 20 வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய கடன் பிரச்சனை ஆகிட்டு எங்கள் வீட்டில். அப்பா ட்ரிங்க்ஸ் பண்ணனால, கஞ்சா பழக்கம், சீட்டு விளையாட்டுலாம் பண்ணனால நிறைய ரூபா, லட்சக்கணக்கான ரூபா கடன் ஆயிட்டு. எங்கள் அம்மா தான் அதை அடைக்க வேண்டிய பொறுப்பாயிட்டு. அதான் எங்கள் அம்மா தெருவா ஜவுளி விற்க ஆரம்பித்தாங்க. எனக்கு இளம் வயதுலேயே எங்கள் அம்மா படுற கஷ்டம் அதெல்லாம் பார்த்து என்னால் படிக்க முடியல. படிக்க வைக்கிற சூழ்நிலை எங்கள் வீட்டில் இல்லை. நான் போய் படிக்க வைக்கிற மாதிரி எங்கள் சூழ்நிலை இல்லை. அக்கா மாதிரி மட்டும் படித்தாங்க. நான் 3ஆம் கிளாஸ் வரை தான் போயிட்டு போனேன். போயிட்டு அப்போவே நான் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 3ஆம் கிளாஸில் யாராவது பண்ணால் இது நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. உங்களுக்கு ஏதாவது டவுட் வச்சுன்னா நீங்கள் தூத்துக்குடிக்கு கேட்டுக்கலாம். 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்ன தம்பி பிஸ்னஸ் பண்ணியிருப்பாரு கேட்கலாம். நான் அப்போவே ஜட்டி பனியெல்லாம் எடுத்து எங்கள் அம்மா கூட நானும் போவேன். ஏன்னா அவ்வளோ கடன் பிரச்சனை ஆகிட்டு. நைட்டு ஒரு 7 மணிக்கு எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா யாருமே எங்கள் வீட்டில் இருக்க முடியாது. ஒரு 20-25 பேர் இந்த ஃபைனான்ஸ் கொடுக்குறவங்க வந்து நெட்டுக்கு நிற்பாங்க. துணிக்காரம்மாங்கன்னு சொல்லி அந்த கடன் பிரச்சனைக்கு பயந்துட்டு எங்கள் அம்மா அழைச்சாங்கன்னா பகல்லாம் வியாபாரம் பார்ப்பாங்க. நைட்டு ஏதாவது தெரிஞ்சவங்க வீட்டில் போய் தங்கிடுவாங்க. நானும் அக்கா மாதிரி அண்ணன் மாதிரி தான் அந்த வீட்டில் தங்கியிருப்போம். என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சின்ன வயசுல இந்த சண்டே கிளாஸ் போவேன். அதில் நிறைய அக்கா மாதிரி சொல்லுவாங்க, விடாமுயற்சி வெற்றியை தரும், விடாமுயற்சி வெற்றியை தரும். எனக்கு அது மனசுலாம் உண்டு. நம்ம குடும்பம்லாம் தலைக்குமா, நம்மளாம் எந்திரிச்சு வந்துடுவோமா, அப்பா வேற இல்லை, சரியில்லை, வெளியே போயிட்டாரு, நமக்கு சொந்தக்கார மத்தியிலும் யாரும் இல்லை, நல்ல வழி இல்லை, ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இல்லை, நம்ம எந்திரிச்சு வந்துடுவோமா அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தேகமான கேள்வி வரும். ஏன்னா இதில் நான் ஸ்கூலுக்கு போகாட்டா கூட சில முதிர்ந்தவங்களுடைய கருத்தெல்லாம் பேப்பரில் படிப்பேன். அதை குறிப்பாக அப்துல் கலாம் எழுதின ஒரு கவிதை நான் எழுதி வச்சிருக்கிறேன். தூரத்து பார்வை, தூய சிந்தனை, விடாமுயற்சி உனக்கு வெற்றியை தரும் சொல்லி ஒரு புத்தகத்தை படித்தேன். இதை நான் எப்பவுமே எடுத்து பார்ப்பேன். நானும் ஒரு நாளைக்கு வெற்றி பெற்றுவேன் அப்படின்னு ஒரு வாழ்க்கை எப்படி போய்கிட்டே இருந்துச்சு. ஆனால் போக 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 எங்கள் வீட்டில் தர்த்தரம் கூடதாக செஞ்சதை தவிர அதில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவே இல்லை. எனக்கு கட்டுப்பாடு, யாருக்கு ஆசையும் கலவாங்கக்கூடாது, தவறான வழியில் போகக்கூடாது, ஆனால் பிஸ்னஸ் பண்ணி முன்னுக்கு வந்து ஆகணும் அப்படின்னு ஒரு பயங்கரமான வெறி என்னுடைய மனதில் இருந்தது. அப்போ போக போக ஒரே ஒரு நேரம் உணவு கூட எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டமான முறை போயிட்டு. 3 அக்காமா இருந்தாங்க. அவங்க ஸ்கூலுக்கு பிறகு கூட பாவாடை சட்டை ட்ரெஸ்ஸு கூட அவங்களால புது துணி எடுக்க முடியல. இது ஒரு சூழ்நிலை. எனக்கு வீட்டில் ரேஷன் அரிசி கூட இருக்காது எங்கள் வீட்டில். இப்படி போகும்போது எனக்கு என்னுடைய மனமெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுது. ஆனால் நான் 10 வயசுல சிட்டைக்கு வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 5000 ரூபா சிட்டைக்கு வாங்கி தூத்துக்குடியில் அபிராமி ஜவுளி கடை சொல்லி ஒன்று இருக்குது. பெருமாள் கோயில், சிவன் கோயில் சொல்லி ஒரு இடம் இருக்குது. அதான் மெயினான பஜார். அங்கே போய் நான் ரோட்டில் பிளாட்ஃபார்மில் ஒரு பேப்பரை விரித்து அதில் ஜட்டி பணியெல்லாம் வச்சு விற்க ஆரம்பித்தேன். சரி, நான் அப்பா சரியில்லை, அம்மாவுக்கும் முடியல, நம்மளுக்கு தான் சரியாக இருக்கட்டும் சொல்லி ரோட்டில் போகிறவங்க வர்றவங்க எல்லாம் நான் கூப்பிடுவேன். துணி வாங்கிட்டு போங்க, பனியன் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நான் சாட்சியெல்லாம் ரொம்ப சுருக்கி சொல்கிறேன். ரொம்ப சொல்ல முடியாத சாட்சியெல்லாம் இருக்குது. இப்படி என்னுடைய லைஃப் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அம்மாவுக்கு ஒரு பக்கம் சிட்டை, எனக்கு ஒரு பக்கம் சிட்டை. நான் 10 வயசுலேயே சிட்டை கிளம்ப ஆரம்பித்தேன். நம்ம லைஃப்பில் விடிவு காலமும் இல்லை அப்படின்னா தவறாலாம் ஒன்றும் செய்யலாம். தவறாக சம்பாத்தியம் பண்ண மாட்டேன், போய் சொல்லக்கூடாது, நேர் வழியில் தான் போனோம். ஆனால் வெற்றி வரும் அப்படின்னா வெற்றி கிடைச்ச மாதிரியே இல்லை. போக 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 எல்லா சூழ்நிலையுமே ரொம்ப மோசமான சூழ்நிலை போயிட்டு இருக்கு. ஆனால் அப்படி சூழ்நிலை நான் எடுத்து பார்ப்பேன். இந்த அப்துல் கலாம் எழுதிய அந்த கவிதையை பார்ப்பேன். தூரத்து பார்வை,
தூய சிந்தனை, விடாமுயற்சி வெற்றி தரும். அவரு பாவம் வயசானவர் ஏதோ தெரியாம சொல்லி போல தெரியுது, வெற்றிலாம் வராது. காணணும் ஏதாவது தவறான வழியை போனதான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும் போல அப்படின்னு நினைச்சேன். ஆனா மனச்சாட்சி எனக்கு இடம் கொடுக்கல, அப்படிதான் நினைச்சிட்டேன். ஏதாவது தவறாளியா போயிடுமா அப்படின்னா மனச்சாட்சி இடம் கொடுக்கல. சிறு வயதுல சண்டே கிளாஸ் அக்கா மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அந்த வசனம்லாம் எனக்கு மனசுனால வேண்டாம், இப்படி போகக்கூடாது, நம்ம தப்பு அப்படின்னு எனக்கு வந்து. ஆனால் கஷ்டம் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஜவுளி வியாபாரம் பார்த்தா நல்ல பிஸ்னஸ் எனக்கு நடக்கும், ஆனால் ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு உதவி செய்ய ஆள் இருக்காது. போய் வட்டிக்கு வாங்கினேன், சிட்டு இப்படியே என்னோட லைஃப் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாளைக்கு இந்த சைக்கிளில் ஜவுளி மூட்டை வச்சு கட்டினேன்னா 40 கிலோமீட்டர் ஊர் ஊரா போய் விற்பேன். வித்துட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வருவேன், சிட்டைக்காரன் ரெடியாக இருப்பேன், சிட்டை கொடுத்துருவேன். வீட்டில் யார்ட்டும் அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் யார்ட்டும் சொல்ல முடியாது. இப்போ அம்மாட்ட சொன்னேன்னா அம்மாவுக்கு அதை விட பெரிய பிரச்சனை. 3 அக்கா ஏஜ் அட்டன் பண்ணி வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு அண்ணன் அவன் வீட்டில் கொஞ்சம் சம்மந்தப்பட மாட்டான், சின்ன வயசுல சர்ச்சைக்கு போயிட்டான். ஆனால் அம்மாவும் நானும் தான் குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டியது. எப்படியாவது வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடணும் அப்படின்னு ஒவ்வொரு தொழிலாக பண்ண ஆரம்பித்தேன். அது நான் ஃபஸ்ட்டு பண்ண ஜவுளி தொழில், அப்புறம் செருப்பு கடை போட்டேன், அப்புறம் சம்சா கடை போட்டேன், அப்புறம் அப்பளை வியாபாரம் பார்த்தேன். இப்படி கணக்கில் உள்ளது 19 தொழில். என்னுடைய சிந்தனைக்கு வர எவ்வளவு சொல்ல முடியும் அப்படின்னா 19 தொழில் பண்ணேன். எதை பண்ணினாலும் அந்த தொழில லாஸ்ட்ல அதில் ஒரு 10,000 போயிடும். ஏன்னா சிட்டைக்கு வாங்கிதான் பண்ணுவேன், பண்ணும்போது அது நஷ்டமாயிடும். இப்படி ஒன்றுன்னா ஒரு இது லாஸ்ட்ல ஒரு சூழ்நிலை நான் கீரை விற்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். ஒரு கட்டு கீரை 60 காசு, அதை எடுத்து தெருவில் விற்கணும், 1 ரூபாய்க்கு விற்கணும், 40 காசு கிடைக்கும். கிடைக்கும்போது ரோட்டில் போகும்போது அந்த கீரை எடுத்துகிட்டு ரோட்டில் போதான் எனக்கு தெரிஞ்ச அக்கா மாதிரி எல்லாரும் வருவாங்க, சர்ச்சில் உள்ளவங்கலாம். அவங்கள பார்த்தா குளிஞ்சிருவேன், கண்ணீராக வரும். சரி நம்மளுக்கு ஆண்டவர் சிலர் சொல்லுவாங்க, உன் தலையிடத்துல உன் தலையில இப்படிலாம் ஆண்டவர் எழுதியிருக்காருன்னு. ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா காடு ஒருத்தர் இருக்கவே முடியாது. நான் வாழ்க்கையில ஜெயிக்கலைன்னா தெய்வம் ஒருத்தர் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி நானா மனுஷனுக்கு ஒரு தீர்மானம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வெற்றி வரலை அப்படின்னா தெய்வம் உலகத்தில் கிடையாது. ஏன்னா நான் நேர் வழியில போறேன், பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், யாருக்காச்சும் அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு வெற்றி கொடுக்கணும், அப்படி வெற்றி கொடுக்கலாம் தெய்வம் இல்லை அப்படி ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன். அப்புறம் பிஸ்னஸ் பண்ணிட்டே இருந்தா அது எல்லாம் போச்சு. அது பிறகு ஒரு பெரிய வீட்டில் போய் வாட்ச்மேன் வேலைக்கு போய் சேர்ந்துட்டேன். ஒவ்வொன்றா சொல்ல நம்ம நினைப்போம், என்னன்னா கஷ்டம் வந்தா மாற்றி 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 அனுப்பினா அது போக போக ரொம்ப அபாயமாக தான் வரும். ஆனால் அது எதுக்குன்னா ஒரு பெரிய வெற்றிக்கு தான். இதை நான் ரொம்ப கன்ஃபார்மாக தெளிவாக என்னால் சொல்ல முடியும். நிறைய பிஸ்னஸ் பண்ணி போய் லாஸ்ட்டில் போய் ஒரு இடத்துல வாட்ச்மேன் வேலைக்கு போய் சேர்ந்துட்டேன். அந்த வீட்டில் எனக்கு தெரிஞ்சவங்க தான், எங்கள் சர்ச்சில் உள்ளவங்க தான். கூப்பிடும் போது வீட்டை பார்த்துக்குவார்லையே அப்படின்னாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே எங்கள் வீட்டு சூழலாம் பார்த்தோன்னா அந்த வீட்டில் பாத்திரம் கழுவுறது, காய்கறி வெட்டுறது, கீரை வெட்டுறது, எல்லா வேலையும் நாங்கள் செய்ய வேண்டிய கட்டாயிட்டு. அப்போ அப்பாவுக்கு எனக்கு எந்த கனெக்ஷன் எங்கே இருக்காரு என்னன்னு தெரியாது. அம்மாட்ட போய் இந்த கஷ்டத்தெல்லாம் சொல்ல முடியாது. அம்மாவுக்கு இதை விட பெரிய கஷ்டம் இருக்குது, அக்கா அம்மாரை கட்டி கொடுக்கணும். இப்படிலாம் பயங்கர சூழ்நிலை. என்னுடைய வாழ்க்கை விடிஞ்சிருமா, நம்ம எந்திரிச்சிருமா, நம்ம குடும்பம் வச்சிருவோம்னா நிறைய தடவை தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் தற்கொலை பண்ணுனா அது ஒரு சண்டே கிளாஸ் டீச்சர் அக்கா சொல்லி கொடுத்துச்சு, தற்கொலை பண்ணி யாராவது மறிச்சாங்கன்னா அவங்க சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லி. இப்போ தற்கொலை பண்ணினாலும் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு சொல்றாங்க, என்ன செய்ய அப்படின்ட்டு இப்படி இல்லை வார்த்தை எனக்கு தேவையை விழுந்துருமா அப்படின்னா ஒரு லாரி வரும், நானே நேராக கொண்டு அந்த லாரிக்கு முன்னாடி போய் விடுற மாதிரி போவேன். அப்படியே அடிக்கட்டும் இருந்து வச்சு இல்லை வாழ்க்கையில வீட்லேயும் ஆதரவு இல்லை அப்படின்ட்டு நானே நேராக போவேன். பிரேக்கெலாம் பிடிக்காம கண்ணை மூடிட்டு போவேன். ஓடிக்கிட்டு ட்ரெயினில் குதிப்பேன், பஸ்ஸில் குதிப்பேன், எப்படியா சாகணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் என்ன ஜீசஸ் சாக விடலை. அடிக்கடி இந்த வார்த்தை என்னை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. தூரத்து பார்வை, தூய சிந்தனை, விடாமுயற்சி வெற்றியை தருது.
எல்லாம் முடிச்சாச்சு. லாஸ்ட்டில் ஒரு நாள் எங்கள் தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு டீ கடையில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். நான் ரோட்டில் ஏதாவது போனேன் அப்படின்னா எங்கள் தூத்துக்குடியில் எல்லாருக்கும் பழக்கமாக இருந்தேன். ஆனால் நான் சும்மா ஏதாவது நின்னேன்னா நீ அடுத்து என்ன கஞ்சா வியாபாரம் பார்க்க போறியா அப்படிம்பாங்க. ஏன்னா நான் அப்படி பிஸ்னஸ் பண்ணுவேன், டெய்லி ஒன்று பண்ணுவேன், எப்படியாவது வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துருக்குன்னு சொல்லி. ஆனால் நான் சும்மா எங்கிட்ட அப்படி நின்னாலே என்ன அடுத்து சாரா வியாபாரம் பண்ண போறியா, அடுத்து என்ன பண்ண போற அப்படின்னு இதான் கேட்பாங்க. நான் பார்க்குறவங்க நல்லா இருக்கான்னு கேட்க மாட்டாங்க, அடுத்து என்ன பிஸ்னஸ் பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்படி எல்லா வாழ்க்கையில் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இதை விட ஒரு ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு வந்தால் அது என்னன்னா, இந்த கல்யாண வீடுகளெல்லாம் வாழைத்தார் கட்டுவாங்க எங்கள் ஊரில். அதை அந்த வாழைத்தாரை எல்லாம் எடுத்து போட்டு போயிடுவாங்க. நான் அதை போய் கிழிச்சு அந்த வாழை தண்டை விற்பேன். அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துட்டு. அது ஒரு 20 ரூபாய்க்கு விற்கும், 40 ரூபாய்க்கு விற்றாலே ஒரு ரூபாய் சாப்பாடு போட முடியும். ஆனால் இந்த தெய்வத்தின் மேல நம்பிக்கை மட்டும் எனக்கு குறையவே இல்லை. பைபிளில் ரோமர் கடிதம் 9 சொல்லி ஒன்று இருக்கு, அதில் ஒரு வசனம் இருக்கு, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட பெற மகிமைக்கு ஒப்பானவை அல்ல. அப்ப நம்மளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு, அந்த எதிர்காலத்துக்கு தான் நம்ம இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கும் அப்படின்னு சொல்லி மனசுல நினைப்பேன். ஆனா காரியம் ஒண்ணுமே நடக்கல, எந்த காரியம் நடக்கல. 17 வருஷம் நான் 23 வயசுல தான் புது சட்டை போட்டேன். 25 வயசு இருக்கும் நான் கறி சாப்பாடு சாப்பிடும்போது. ஊர்ல கறி சாப்பாடே கிடையாது தம்பி, ரேஷன் அரிசியே இருக்காது, கறி சாப்பாடு எப்படி சாப்பிட முடியும்? அதையும் மீறி கறி சாப்பிடாம ஏதாவது கல்யாண வீடு நடந்துச்சுன்னா உள்ள போயிருந்தேன். அவங்க முன்னாடி எல்லாம் வெக்கப்படதா சொல்றதுக்கு எனக்கு காடு அவ்வளவு நன்மை செஞ்சார். ஏதாவது கல்யாண வீடு நடந்துச்சுன்னா அவங்க கூப்பிடதான் தேவையில்லை, நானே உள்ள போவேன், சாப்பிடுவேன், சாப்பிட்டு வந்துடுவேன். ஏன்னா எனக்கு என்னுடைய சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. இப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சர்ச்சைக்கும் போனேன், சர்ச்சைக்கு இப்படி இருந்ததா அந்த அண்ணன் மாதிரிலாம் சொல்லுவாங்க, தம்பி நீ என்னைக்காக நல்லா இருவ, தம்பி நீ என்னைக்காக நல்லா இருவ. நான் உள்ளுக்குள்ளே வியாசம் பாயா சோழையை பார்த்துட்டு நான் இப்பமோ பிறகுன்னு இருக்கேன், நீ என்னைக்காக நல்லா இருவியா நல்லா சொன்னா பைபிள் தெரிஞ்சிட்டேன். இந்த பைபிளை தூக்கி இவங்க சும்மா நம்மளை வந்து ஏமாத்துறாங்க, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்ம நம்பிக்கை தான் போயிட்டோம், எல்லாமே போயிட்டோம். வாழத்தாறு ஓட்டில் வந்து வெற்றளவுக்கு வந்துட்டோம். இனி என்ன நம்ம வந்து நம்பிக்கை வரப்போகுது அப்படின்னு ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டேன். அப்படியே எனக்கு ஒரு நண்பர் நிறைய ரூபா கொடுத்து உதவணும். நான் பிஸ்னஸ் பண்ணும் போதெல்லாம் அந்த நண்பர் தான் ரூபா கொடுத்து உதவும். இந்த தொழிலாக பார்த்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னா அதுவும் போயிடும். லாஸ்ட்ல நான் ஒரு நாள் ரொம்ப ஒரு மோசமான முடிவில் ஜீசஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வால் போஸ் அடிச்சிடுமா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டேன். நம்மளை இவ்வளவு கொடுமைப்படுத்துற அந்த தெய்வம் எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தி, ஒரு வேற்றுமை உச்சக்கட்டத்தில் வந்துட்டேன். ஒரு டீ கடைக்கு போய் காலையில் போய் டீ குடிக்க போய்கிட்டு இருக்கேன். கேட்டோன்னா திடீர்னு அங்கே ரஜினிகாந்த் பாட்டு வருது, சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு அப்படின்னு சொல்லி பாட்டு வருது. பாட்டை கவனிச்சேன், சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறா அப்படின்னு எனக்கு அது அந்த வார்த்தை வந்து என் மனசுக்குள்ள, இவன் நடிகரே சிகரத்தில் ஏறான், தவறான வழியில சம்பாத்தியம் பண்ற இவனே சிகரத்தில் ஏறான்னா நேர் வழியில தானே போகணும்னு நினைக்கிறோம், பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம், யாரையும் திருடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நம்ம இங்கிருந்து வீட்டிலேயே ஏற முடியாம இருக்க சிகரத்தை நம்ம எப்படி ஏறோம்னா அந்த வார்த்தை எனக்கு வருது. பெர்க்மான்ஸ் ஃபாதர் படித்த ஒரு பாட்டு என்னுடைய மனசுல வருது, கைவிடா தெய்வமே கருணையின் சிகரமே மெய்யான தீபமே. அந்த பாட்டு எனக்கு டச் ஆகுது. உடனே எனக்கு அந்த வார்த்தை ஒரு நம்பிக்கை வந்துட்டு, சரி கடைசி ஒரு முயற்சி பண்ணுவோம், இந்த முயற்சியில் நம்மளுக்கு காடு வெற்றியை தரல அப்படின்னா நேராக போயிட்டு வந்து நான் பிஸ்னஸ் பண்ண இடத்துக்கும் ஜங்ஷனுக்கும் ரொம்ப பக்கம் தான். சரி நேரம் வந்து தலை வந்து இதுக்கு மேலே நம்மளால இந்த உலகத்தில் போராட முடியாது, இந்த வாழ்க்கையில் போராட முடியாதுன்னு சொல்லி முடிவு வந்துட்டேன். வந்துட்டு அவன் அந்த என்னுடைய நண்பரை வந்து பேங்க்ல வேலை பார்க்காப்புல, அது இந்த கிழிஞ்ச நோட்டு சென்னாய் நோட்டில் அவன்கிட்ட மக்கள் கொடுத்து வச்சிருப்பாங்க. அந்த ரூபா ஒரு 230 ரூபா ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வச்சிருந்தான். உனக்கு நான் கொடுத்து 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 எல்லாம் போச்சு, சரி இந்த கடைசியில் கிழிஞ்ச நோட்டு இருக்கு, இந்த 230 ரூபா தலையெடுத்து பிரியாணி போகணும் அப்படின்னு வச்சிருக்காங்க, தெய்வம் யாரு மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டாங்க.
எனக்கு அப்போ நம்பிக்கை வரல. இவன் வேற இப்படி சொல்கிறான், கிழிஞ்ச நோட்டா இருக்கு, போய் எந்த பழக்கடைக்காரன்ட்ட கொடுக்க அப்படின்னா நம்பிக்கையோட அந்த ரூபாயை பழக்கடை ரூபாயை வாங்கிட்டு 230 ரூபா வாங்கிட்டு எங்கள் தூத்துக்குடி பிகே பழக்கடைன்னு சொல்லி ஒன்று உண்டு பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில். அதுக்கிட்ட போய் நிற்க எங்கள் அம்மாவுடைய தங்கச்சி அது அங்கே பிஸ்னஸ் பண்ணுது. அது என்ன பார்த்தோன்னா அந்த ஓனர்கிட்ட போய் சொல்லிட்டு போயிட்டு, இவனுக்கு நிறைய கடன் இருக்கியா, ஏதாவது கேட்டான் செஞ்சான்னு கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு. எங்கள் அம்மாவுடைய தங்கச்சி, எங்கள் அண்ணன் சின்னவா பையன் ஆன்னு சொல்லிட்டு அவனுக்கு பல லட்ச ரூபா கடன் இருக்கு, நீங்கள் ஏதாவது அவனுக்கு ரொக்கம் கொடுத்தா மட்டும் பணம் கொடுங்க, ரெடி கொடுத்துரு அப்படின்ட்டு. நான் போகிறேன். அவர் என்ன மேலே இங்கே பார்க்காரு. என்னண்ணே அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லை, எதுக்கு வந்தீங்க அப்படின்னாரு. எதுக்கு வரும், பிஸ்னஸ் பண்ண தான் வரும் அப்படின்னு. அவர் என்ன ஏற்றுக்கிறதும் இல்லை. கடைசியாக 230 ரூபா போய் எல்லாம் முடிஞ்சது போச்சு. அவ்வளோ நம்ம சாகணும் அப்படின்னு ஒரு முடிவோடு அந்த 230 ரூபாயை கொண்டு அப்பவுமே அந்த அப்துல் கலாம் சொன்ன அந்த வார்த்தையை நான் விடலை. இந்த பைபிளில் எனக்கு தனிப்பட்ட முறையில் அந்த காடு பேசின அந்த வார்த்தை, இந்த ரோமரில் உள்ள 8ஆம் அதிகாரம், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போற, சரி லாஸ்டா ஒரு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு இந்த வார்த்தையும் அப்துல் கலாம் சொன்ன வார்த்தையும் சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏற அதையும் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு பழக்கடைக்கு போறேன். அவன் பணம் தர மாட்டேன்ட்டான். ஒரு மூடு ஆரஞ்சு அப்போ 430 ரூபா, 250 ரூபாய்க்கு கொடுங்க, நான் வித்துட்டு தந்துடுறேன் அப்படின்னா, இல்லை உங்க சின்னமாவே சொல்லிட்டு போயிட்டு உனக்கு பல வயசுல கடன் இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு அப்படி கண்ணீராக ஒரு செத்து போயிடுமா போய் அப்படின்னு. லாஸ்ட்ல அவன் அந்த விற்காத ஒரு ஆரஞ்சு கூட வச்சிருந்தான். சரி அதுக்கான 300 ரூபாய்க்கு இப்போ அது கஷ்டப்படுறதா வர அவனை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் அந்த ஆரஞ்சு முடிய நம்பிக்கையோடு எடுத்தேன். எடுத்து காடு கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணேன். நான் பண்ற லாஸ்ட் தொழில் தான், இதுக்கு மேல உமருக்கும் டயம் கிடையாது, எனக்கும் இந்த பூமியில வாழ்றதுக்கு டயம் கிடையாது. இதுல வெற்றி தரல அப்படின்னா நான் செத்து போயிடுவேன். ஆனால் சும்மா சாக மாட்டேன். இயேசு தெய்வம்லாம் அப்படிலாம் ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி வால் போஸ்ட் அடிச்சுட்டு அதை போய் எல்லாருமே வெட்டிட்டு தான் சாங்க அப்படின்னு சொல்லி நானும் காடும் பேசிக்கிட்டோம். உனக்கு இவ்வளவுதான், இதுக்கு மேலே உனக்கும் டயம் கிடையாது, எனக்கும் டயம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டோம். பேசிட்டு ஒரு மூட ஆரம்பி எடுத்து சைக்கிளில் கட்டியிருக்கேன். இதான் நான் பண்ற லாஸ்ட் பிஸ்னஸ் அப்படின்ட்டு அந்த ஆரஞ்சை கொண்டு விற்க போறேன். அன்னைக்கு எனக்கு கிடைச்ச லாபம் 70 ரூபா. கொஞ்சம் உயிர் வந்துச்சு, பரவாயில்ல நட்டமா ஆயிடுச்சு அப்படின்ட்டு இந்த அக்கா மட்டும்லாம் போய் ஆரஞ்சு அக்கா வேறங்க ஆரஞ்சு ஒன்றாக்கான்னு சொல்லி கேட்பேன். 70 ரூபா லாபம் கிடைச்சிச்சு. உடனே மறுநாள் வீட்டுக்கு வந்து அந்த 300 ரூபா சிட்டக்கடைக்காரன் நிற்கான். என்ன நீ பழையாவரம் பார்த்துட்டியாம எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுங்க. இன்னைக்கு தான் கொஞ்சம் துளிர் விட்டுச்சு, அதுக்குள்ளேயே வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வாரம் போடுற கொஞ்சம் கொஞ்சமாக தரேனே அப்படின்னு. அப்புறம் அந்த 300 ரூபாய் கொண்டு மறுநாள் கடைக்கு போனேன். உடனே என்னுடைய பல பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே காடு அப்படியே ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். 300 ரூபாய்க்கு மூடை எடுத்தேன், அப்புறம் 2 மூடை எடுத்தேன், 3 மூடை எடுத்தேன். எடுத்து இப்படி விற்க ஆரம்பிச்சா தெரு தெருவாக தான் போய் விற்பேன். சைக்கிளில் வச்சு ஒரு கூடை வச்சிருப்பேன். இன்னும் கூட பார்த்தாங்க இந்த சர்ச்சுக்கு ஏற்றாப்புல ஸ்ரீரங்கம் அந்த மலைக்கோட்டைக்குள்ள ஆரஞ்சனா வச்சு விற்றாங்க. அது நானும் விற்றேன். நானும் கத்துவேன், கிலோ 30 ரூபா கிலோ 30 ரூபான்னு சொல்லி அப்படி விற்றா கொஞ்சம் எனக்கு நம்பிக்கை வந்துட்டு ஒரு வாரம் அப்படியே அந்த பிஸ்னஸ் அப்படியே துளிர் விட ஆரம்பிச்சது. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆள்கிட்ட ஒரு 5000 ரூபாய்க்கு சிட்டைக்கு வாங்கினேன். அடுத்த சிட்டைக்கு தான் சிட்டைக்கு வாங்கி ஒரு தள்ளு வண்டி போட்டேன். சரி பிஸ்னஸை கொஞ்சம் பெருக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸை பெருக்க வேண்டியது தள்ளு வண்டி போட்டோன்னே ஒரு இடத்துல பஜாரில் போய் நிற்க கொஞ்சம் எல்லாம் வியாபாரம் விற்க ஆரம்பிச்சிட்டு. இப்போ பிஸ்னஸ் விற்க ஆரம்பிச்சோன்னா எனக்கு இந்த கொடுத்த கடைக்காரன் ஃபுல்லாக வந்து நின்றுக்கிட்டான் வண்டி முன்னாடி. ஒன்று வண்டியை கொடு, எடுத்து ராசை கொடு, இல்லாட்டி பழத்தை கொடு. இப்போதான் லைஃப்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்காங்கன்னா எனக்கு கொஞ்சம் இருக்கிறேன் அப்படின்னா கேட்க மாட்டேன். கடைசியில் அந்த வார்த்தை எனக்கு திரும்ப 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 பாட்டு படிக்க ஆரம்பித்தேன். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தெய்வமே, என் வாழ்வின் தெய்வம். அந்த பாட்டை படித்து ரஜினிகாந்த் பாட்டையும் சேர்த்து படிப்பேன். சிங்க நடை போட்டு சிகரத்தில் சொல்லி படித்து பிஸ்னஸ் கொஞ்சம் அப்படியே வளர ஆரம்பிச்சு. வளரவுன்னு இன்னொரு வேலைக்கு ஒரு பையனை போட்டேன். போட்டு இன்னொரு தள்ளுவண்டி போட்டேன். தள்ளுவண்டி போட்டு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தேன். வியாபாரம் நல்லா நடக்கும் சொன்னோன்னா அவன் எனக்கு இந்த கடை வேணும் அப்படின்ட்டான். ஆண்டவரே
ஒரு 200 ரூபா சம்பாத்தியம் பண்ண வந்திருக்கிறேன், அது இவனுக்கும் பொறுக்கல அப்படின்னா அந்த கடை அவன் எடுத்துக்கிட்டாங்க வண்டியை. அது பிறகு எனக்கு அந்த வண்டி அவன் எல்லாம் எடுத்தனால எனக்கு அடுத்து ஒரு 20,000 ரூபா அடுத்து நட்டமாயிட்டு. கொஞ்சம் வந்துச்சு பிஸ்னஸ் வந்துச்சு. இந்த என் கூட வந்து செஞ்சதுனால எனக்கு அடுத்து ஒரு 20,000 அந்த பல பிஸ்னஸ் நட்டம் வந்துட்டு. அடுத்து நம்பிக்கை விடலை. ஒன்று இந்த பூமியில் நம்ம வாழணும், இல்லாட்டி நம்மளோட போகிற இந்த எதிர் அந்த வர்ற பிரச்சனை சாகணும். ரெண்டுல ஒன்று ஏதாவது ஒன்று செத்தாகும் சொல்லி நான் அப்புறம் நானே சாரத்தெல்லாம் கட்டிட்டு ஒரு ட்ரை சைக்கிள் போட்டு கரும்பு கட்டு பல வண்டி அரிசி மூடெல்லாம் எடுத்து ட்ரை சைக்கிளை நடடிச்சு பல வியாபாரத்தை பண்ண ஆரம்பித்தேன். அப்படி பிஸ்னஸ் வளர்ந்துச்சு. ஒரு வண்டி 2 வண்டி போட்டேன், 3 தள்ளு வண்டி போட்டேன். இப்போ என் சொந்தக்காரன் எங்கள் அம்மா எல்லாருமே எதுக்காவது தொலைலை நீ எப்படியாவது போயிடும் சொன்னாங்க. இந்த 3 பல வண்டி போட்டுக்கோன்னா அருள் ஏதோ கள்ளக்கடத்தல் பண்ண ஆரம்பிச்சிட்டான், இல்லாட்டி அவனுக்கு 3 வண்டி வருமா அப்படின்ட்டாங்க. அது பார்த்துட்டு என்னோட கெட்டு போறேன்னு சொல்கிறான், நல்லா விட்டா ஏதாவது தவறான வழி அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி என்னுடைய வாழ்க்கை சூழல் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. போடும்போது இந்த 3 வண்டி வரும்போது கொஞ்சம் கடன் பிரச்சனை அப்படியே அடைக்க ஆரம்பித்தேன். சிட்டுக்கு எடுப்பேன், அவங்க கொடுக்க நேரம் கொடுத்து அப்படி அடைக்க ஆரம்பிச்சு ஒரு நம்பிக்கை வந்துட்டு. நம்பிக்கை வந்து ஒரு பெரிய எனக்கு ஆண்டவர் செஞ்ச அதிசயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூத்துக்குள்ள நான் பலவாரம் பண்ண முடியாது, என்னை விட பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் காலையில் நான் போவேன், காலையில் நான் போகும்போது நல்ல மழை மேகமாக இருக்கும். பல பிஸ்னஸ் வந்து மழை மேகமாக இருந்தால் அன்றைக்கி அங்கே ஏலம் எடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம எடுத்த பிற்பாடு ஏதாவது மழை வந்துட்டுனா அது நனைஞ்சிட்டுனா அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் நான் போகும்போது நிறைய மழை மேகமாக இருட்டிட்டு வரும். ஒரு 50 பெட்டி திராட்சை, 50 பெட்டி சப்போட்டா, இந்த 2 அந்த ஏழை கடைக்காரன் வந்து முன்னாடி உட்காந்துருப்பார் ரோட்டில். இந்த மழை மேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்னைக்கு மழை பெஞ்சிடும் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. நான் நின்றுக்கிட்டே இருப்பேன், எனக்கு கீழே தான் போட போறீங்க அப்படின்ட்டு 100 ரூபாய்க்கு போகிற பெட்டியை 30 ரூபாய்க்கு கேட்பேன். மழை பெஞ்சா நனைஞ்சிரும், தூர போகிறதுக்கு கொடுக்கல, நானாவது பிழைச்சிக்கிறேன் அப்படின்னு. அவருக்கு அந்த 30 ரூபா அவருக்கு லாபமானது, ஏன்னா மழை பெஞ்சிரும், 50 ரூபாய் ஏன்ட்ட கொடுத்துருவாரு. நான் 50 பெட்டி 100 பெட்டி ஏற்றிட்டு ட்ரை சைக்கிளில் ஏற்றுவேன், வெயில் அடிச்சிடும். இது வந்து 1 நாள் 2 நாள் இல்லை, பழக்கடைக்காரெல்லாம் குழம்பிட்டான். ரொம்ப மை சேட்டை பண்ணுறானோ, இவன் எதுவும் செய்வனெல்லாம் செஞ்சு பெட்டிலையும் தடவிடுவானோ, ஏன் இன்னும் கைக்கு போயிட்டுனா இப்படி ஆகுது அப்படின்னா எனக்கும் தெரியல. எனக்கும் என்னை சுற்றி என்ன நடக்குது. ஆனால் நான் பெட்டியை ஏற்றி ட்ரை சைக்கிளை ஏற்றுவேன், அந்த மழைலாம் அப்படி போயிட்டு வெயில் அடிச்சிடும். நான் விற்பா ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் எனக்கு லாபம் கிடைக்க ஆரம்பிச்சு. இப்படி 1 நாள் 2 நாளில் திராட்சை பழம். அதுக்கு இன்னொரு பெரிய அதிசயம் எனக்கு ஆண்டவர் பண்ணார். என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு 100 பெட்டி லாட் ஆப்பிள் வரும். அது வந்து ஒரு பெட்டியை நாங்கள் கைவிட்டு பார்த்தாலே 100 பெட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு பெட்டியில் டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த 100 பெட்டியுமே அப்படி தான் இருக்கும். நான் அப்படி கையை ஒரு பெட்டிக்குள்ள விடுவேன், அந்த பெட்டியில் அழிவுகள் இருக்கும். உடனே 100 பெட்டி அப்படிதான் இருக்கும். ஒரு 1000 ரூபா அந்த பெட்டி இருக்கும், ஆப்பிள் பெட்டி, ராயல் பெட்டி. நான் ஏதாவது பாருங்க 5 கிலோ ஆப்பிள் தான் இருக்கு, நீங்கள் 300 ரூபா 400 ரூபா கொடுங்கன்னா அவன் என்ன செய்வானா எல்லா பெட்டியுமே இப்படிதான் இருக்கும்போது சொல்லி நேரம் மதுரைக்கு ஃபோன் அடிப்பான். என்னையா நீ போட்டுவிட்ட பெட்டி ஃபுல்லாக அழுகலாக இருக்கு அப்படின்னு. உடனே அவன் சரி என்ன தான் வித்துருங்களேன் அப்படின்றான். நான் அந்த ஆப்பிள் பெட்டியெல்லாம் நானும் அழுகல்னு நினச்சி தான் எடுப்பேன். அழுகெல்லாம் நினச்சி எடுத்து ஏற்றி ஏன் இடத்துக்கு கொண்டு வந்து வண்டியில் தட்டுவேன், அந்த ஒரு பெட்டி மட்டும்தான் அழுகா இருக்கும். எனக்கு அங்கிருந்து அந்த பழக்காடு வேகமாக ஓடி வருவார், வேட்டியை தூக்கி கட்டிட்டு. என்ன உனக்கு என்ன நீ செய்கிற மை சட்டம் பண்ணுற, நீ தொட்டா விளங்க மாட்டுக்கு, நான் அது மாதிரி நான் ஏதாவது பழத்தை கேட்டுட்டாங்க எனக்கு தரலன்னா அந்த பழம் வைக்கவே வைக்காது. இது ஒரு பிரச்சனை ஆகிட்டா எனக்கு. நான் ஏதாவது பழத்தை தொட்டுட்டேன் அப்படின்னா அந்த பழத்தை தரல அப்படின்னா அவனுக்கு அந்த பிஸ்னஸ் எனக்கு விற்காது. மறுநாள் கையை வச்சுட்டு போனா பெருது போல அப்படின்றான். இப்படி எனக்கு ஆண்டவர் உங்களுக்கு சிரிச்சு சொல்றேன், ஆனா என் மனசு வந்து அழுகுது. ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை தூக்குறது அவருக்கு வந்து பல நாள் பல மாதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுக்குள்ள முடிச்சுப்பாரு.
அப்போ எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என் சொந்தக்கார எல்லாருமே பார்க்கலாம், இவன் வேற இந்த அல்லலியா கூடத்துக்கு போவான், ஏதாவது செஞ்சிருவானோ நைட்டு இப்படிலாம் பல மாதிரி தப்பு தப்பாக பேசுகிறாங்க. நான் ஒன்றும் தான் செய்யலை. காலையில் போகும்போது ஆண்டவரே அப்படின்ட்டு போனேன். எனக்கு இது இப்படி நடக்க ஆரம்பிச்சு. ஒரு நாள் 2 நாளில் பல நாள் இப்படி நடக்க ஆரம்பிச்சு. என்னுடைய கடன் பிடிச்செல்லாம் அப்படி மலமளமாக கொடுத்துட்டேன். கடன் பிடிச்செல்லாம் கொடுத்தோன்னே அந்த மெயின் பஜாரில் ஒரு கடை பார்க்கணும். என்னுடைய லைஃப்பில் நான் 17 வருஷம் ரோட்டில் பிளாட்ஃபார்மில் போட்டதுனால கடை அப்படிலாம் நான் நினச்சே பார்க்க முடியாது. ஒரு கடையில் போய் டேபிள் அடித்து உட்காரங்கன்னு நினச்சி பார்க்கணும். ஒரு கடையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கேன். கடையில் உட்கார போகணும் அப்படின்னு நினைக்க எங்கள் அப்பா வீட்டை விட்டு போனப்பா வீட்டுக்கு வந்துட்டார். நான் தான் கடையில் உட்காருங்க அப்படின்னு. பைபிளில் தாயும் தகப்பனும் கனம் பண்ணணும் போட்டிருக்கேன். சண்டால நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வந்தோம். இப்போ நம்ம ஏதாவது சொன்னோம்னா பைபிளை தூக்கிட்டு போகிறாங்க. சரியா உட்கார் அப்படின்னும். உட்காந்துன்னா பலரசம் போட ஆரம்பித்தேன். எங்களுக்கு சைடு ஃப்ரூட் ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. அது சும்மா யதார்த்தமாக தான் போடுவேன். பயங்கர டேஸ்ட் ஆகிட்டு பலரசம். ஒரு நாளைக்கு 2000 பலரசம் ஆர்டர் எனக்கு வரும். தூத்துக்குடியில் எனக்கு தெரிஞ்சலாம் அப்படி யாரும் ஆர்டர் கொடுத்துருக்கான்னு தெரியல. ஜீனியோ மற்ற எதுவுமே நான் நல்லாலாம் அப்படி போட்டேன்னு சொல்ல முடியாது. சும்மா போட்டு இப்படி கறந்து வச்சு கிண்டி வச்சுருப்பேன். பல வருஷம் ஓப்பன் பண்ணுறதுக்கு மட்டும் கடையில் கீ வருஷம் ஆள் நிற்கும். இப்படிலாம் பார்த்தோன்னா என்ன சூழ்நிலை எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. உண்மைக்கு காடு தான் செய்கிறாரா இல்லாட்டி எதாவது நடக்குது. வியாபாரம் தள்ள தெரிஞ்சு ஓடுது. ஒரு நாளைக்கு நான் 10 ரூபாய் கூட எனக்கு வழி இல்லாமல் எனக்கு 6 தள்ளுவண்டி போட்டு அந்த சிங்க நடை போட்டு சிகரத்தில் யாரும் பேரையே என் எல்லா நேமுக்கும் வச்சேன். சிகரம் பழக்கடை ஜூஸ் கடைன்னு சொல்லி எல்லா போர்டும் அடிச்சிட்டேன். வண்டி தள்ளு வண்டி ஆட்டோ பழக்கடை போர்டு எல்லாத்தையுமே அடிச்சிட்டேன். இந்த பழக்கடை இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து கல்லால் உட்காந்துட்டார். உட்காந்து அவர் பங்குக்கு அவர் துப்பு எடுக்க ஆரம்பிச்சிட்டார். இவன் போக்கு ஒரு மாதிரி இருக்கு, நம்மளும் நம்ம தாய்க்கு எடுத்துக்கிறோம். ஆனால் அவர் எடுத்ததும் போக பல கடைகள் நிறைய ஆரம்பிச்சிட்டு என்ன நடக்கணும்னு சொல்லி தெரியல. எல்லா கடன் பிடிச்சி அடைச்சேன். நாங்கள் கரண்ட் இல்லாத வீட்டில் குடியிருந்தோம். ஒரு நல்ல வீடு கட்டணும். அந்த வீடு இந்த கடன் பிடிச்சனால எல்ஐசிக்காரன் வந்து சீல் வச்சுட்டு போயிட்டோம் கட்ட முடியாமல். ஒரு 3 மாசத்துல ஆண்டவர் அந்த கடனை ஃபுல்லாக அடக்கி வச்சார். உழைச்சி மேலே இருந்துட்டாங்க. 2வது இதெல்லாம் போட்டுல அந்த பழக்கிற பிஸ்னஸ்லேயே பண்ணி நானே அந்த ரூபாயை கொண்டு போய் எல்ஐசியில் கொடுத்து பத்திரத்தை எங்கள் வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டதுன்னா ஒரு கடை 2 கடை ஆச்சு, 3 கடை ஆச்சு, 4 கடை ஆச்சு. இப்போ என்னுடைய நிலை எப்படி போகிறத பார்த்துக்கோமா. எங்கள் வீட்டிலலாம் இவங்க என்ன கணக்கு, இவங்க பேர மாட்டாங்க நினச்சா மறந்து வந்து இப்படி செத்து போயிடுவாங்க நினச்சா ஒரு மாதிரி வர்றானே அப்படின்ட்டு ஒரு ஆட்டோ போட்டேன். அடுத்து என்னுடைய லக்கு ஒரு பெரிய லாரி போடணும். போட்டு சிகரம் பல கமிஷன் மண்டி மொழி வச்சு நம்ம என்ன பண்ணோம் இப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். நான் இந்த சோத்து பொண்ணு இல்லாமல் இந்த வாழைத்தார் அறுத்து விற்று கல்யாண வீட்டில் சாப்பிடும் போது சும்மா ஒரு நானும் காடும் ஒன்று பேசிக்கிட்டோம். இந்த கடன் பிரச்சனையெல்லாம் அடைச்சி எங்கள் அக்கா மரெல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்து இதெல்லாம் செஞ்சுட்டுங்கன்னா நான் நீ நல்லவன் சொல்லி உனக்கு சேவை செய்ய வர்றேன் அப்படின்னு சொல்லி தெரியாமல் ஒரு பிரச்சனை பண்ணிட்டேன் காடு கிட்ட. அந்த கஷ்டத்தை நீக்க முடியாது. இந்த பிரச்சனை தீராது எனக்கு தெரியும். சரி காடு தீர்த்து வைப்பாருன்னு சொல்றாங்களே, சரி அவர் நல்லவராக இருந்தா அவருக்கு நம்ம தேவை இருந்தா அவரு காடு இந்த பிரச்சனை தீர்த்து வைக்கட்டும் அப்படின்னு தெரியாம ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். பழக்கடை வந்து 100 ரூபா 500 ரூபாய்க்கு தெருவான்னு அலைஞ்சிருக்கிறேன். எத்தனையோ தெரு அலைஞ்சிருக்கேன். இப்படி ஹோட்டலில் கூட இப்படி மீட்டிங் நடந்துச்சுன்னா இப்படி உங்களை மாதிரி ஆள் காலமே நானும் கூட சேர்ந்து வந்துடுவேன் சாப்பிட்றதுக்கு. என்னுடைய நிலமெல்லாம் அப்படி இருந்துச்சு. ஆண்டவர் அதெல்லாம் மாற்றி என்னுடைய வருமானத்தை எல்லையை விட்டு அப்பாற்படுத்தினார். ஒரு மாசத்துக்கு என்னுடைய குறைஞ்ச வருமானம் 50,000 ஆக்கினார். அது வந்து சாத்தியக்கூறுகளே கிடையாது. அதை பழக்கடை வச்சு அவ்வளோ சுருக்கத்தில் வச்சு இந்த வண்டிலாம் போட்டு விற்று சாத்தியக்கூறுல
இந்த பேல ரூபாஞ்சு கடன் பிரச்சனை தான் எல்லாம் அடைஞ்சிட்டு. இப்போ தொழிலில் பெரிய ஆளாக வந்துடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இப்போ நான் பண்ணின பொருத்தனை காடும் நானும் பண்ண அந்த பொருத்தனை ஏதாவது இப்படி ஒரு அண்ணன் மாதிரி யாராவது திடீர்னு வருவாங்க, வந்துட்டு அந்த அந்த பொருத்தனைங்கிற வசனத்தை சொல்லிட்டு அவங்க மட்டும் போயிடுவாங்க. ஆகா என்ன அப்படின்ட்டு எனக்கு அந்த மனசு குத்திக்கிட்டே இருந்துச்சு. என்னுடைய கூட சேர்ந்த என்னுடைய எல்லா நண்பர்களும் இந்த பழக்கடை வச்சு உயர்வு வரும்போது அவங்க அடுத்தடுத்த ஸ்டெப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி என்னுடைய நிலை இப்படி போயிடும்போது காடு எனக்கு நீ என்னுடைய சேவைக்கு வா, நீ எனக்கு வேலை செய்யறதுக்கு வா அப்படிங்கார். நான் காடு கிட்ட சொல்றேன், நானே வாழ்க்கையில இப்பெல்லாம் கொஞ்சம் எந்திரிச்சு கொஞ்சம் பார்த்துருக்க ஒரு லைட் வெளிச்சத்தை கொஞ்ச நாள் இந்த உலகத்தெல்லாம் அனுபவிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நாள் உங்க சேவைக்கு வரேன்னா நல்ல கடைக்கு போகாட்ட கூட எனக்கு மந்த்லி 50,000 ரூபா வரும். நான் பல கடைக்கே காலையில் போகாட்ட கூட 4 கடைக்கு 4 ஆள் போட்டேன், தண்ணி வண்டிக்கு ஆள் போட்டேன். இப்போ நான் ஃபோன் மட்டும் போனால் போதும் எனக்கு மந்த்லி வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய ரூபாயை நான் ஊழியத்துக்கு செய்ய ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டுக்கெல்லாம் தெரியாது, நம்மளுக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தது ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லி நிறைய வேலை வெளியர்களுக்கும் நிறைய மிஷினரி ஸ்தாபனங்களுக்கும் அந்த துட்டை கொடுக்க ஆரம்பித்தேன். சம்பாத்தியம் பண்ணும்போது நான் எனக்குன்னு வைக்கல, ஆண்டவர் தான் கொடுத்தேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நீ என்னுடைய சேவையை செய்யவா அப்படின்னு சொல்லி காடு சொன்னார். இப்போ இப்படி 3 மாதம் 6 மாதம் ஓடிக்கிட்டே இருக்கு, காலம் பொழுது இப்படி ஓடிக்கிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு நாள் எங்கள் அக்கா பையன் இப்போ விருதுநகரில் தச்சு வச்சிருக்கிறாங்க, அந்த பையன் தூத்துக்குடிக்கு வந்தாப்புல. அதனால் இங்கே டெங்கு காய்ச்சல்னு சொல்லி அமெரிக்கன் ஆஸ்பத்திரின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அங்கே போய் சேர்த்தோம். அவங்க முடியாது, டெத் ஆயிடுவா, நீங்கள் கொண்டு போங்க அப்படின்ட்டாங்க. உயிருக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலையில் பாளையங்கோட்டையில் கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, அதில் ஆம்புலன்ஸ் சொல்லி ஏற்றி போய்கிட்டு இருக்கோம். உயிரினுடைய கடைசி நொடி பொழுது அதை போகும்போது பெட்டு வாங்கிட்டு எடுத்துகிட்டே இருக்காங்க தம்பி, டெங்கு காய்ச்சல் முத்தி போகும்போது அதை நாங்கள் அங்கே கிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் போய் இறக்கிருக்கோம். இறக்கி உள்ள கொண்டு போய் ஆம்புலன்ஸ்காரன் சொல்கிறான், நான் இருக்கட்டுமா அப்படிங்க. என்ன அர்த்தம் புரியுதா? எதுக்கு அப்படின்னு, நீங்க திருப்பி தான் இன்னும் 2 தானே பிடிக்கணும் அப்படின்னா இப்படி போங்க அப்படின்ட்டு உள்ள கொண்டு போனேன். உள்ள கொண்டு போனால் டாக்டர் எடுக்க மாட்டேன்ட்டார். அந்த கிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் தம்பி நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிருங்க அப்படின்ட்டார். உடனே எனக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு, ஏதோ தப்பு நடந்து போச்சேன் அப்படின்னா இப்படி நடந்துருக்கு. நடந்து கூட்டு வந்த எல்லா பையன்களும் அந்த கிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் ஏன் கண்ணு முன்னாடி ஸ்ட்ரெச்சரில் போனாங்க. நடந்து கூட்டு வந்த பையங்க 10 நிமிஷத்தில் 1/2 மணி நேரத்தில் டெத் ஆகி அப்படியே அந்த ஸ்ட்ரெச்சரில் வெளியே கொண்டு போனாங்க. எங்கள் அக்கா போய் நாங்கள் ஆம்புலன்ஸில் கொண்டு போயிருந்தோம். இப்போ நைட்டு ஒரு 1:30 மணி இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாரும் அழுது செஞ்சுருக்காங்க. நான் ஆஸ்பத்திரியில் இப்படி உட்காந்துருக்கேன், என் கூட காடு பேச ஆரம்பித்தார். பைபிளில் ஒரு யோனான்னு சொல்லி ஒரு பக்தர் இருக்கான், நீ தான் யோனா அப்படின்னாரு ஆண்டவர். நான் யோனாவா அப்படின்னு, நீ தான் யோனா, நீ என் வேலையை நீ என் வேலையை செய்யறதுக்கு வர்றேன்னு சொல்லு, அப்பதான் உங்க அக்கா போய் எந்திப்பா அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். உடனே இப்பவும் நான் காடு கிட்ட தெரியாம ஒன்று சொல்லிட்டேன், அந்த பையன் செத்து போயிடுவான், சரியா நீ ஒரு நல்ல ஆண்டவர்னா அவனை எழுப்பிடும் ஊழியர் வந்துடுறாருன்னு சொல்லிட்டேன். நல்ல ஆண்டவர் நீ எழுப்பிடும் சொல்லி ஒரு 10-15 நிமிஷத்துல திடீர்னு எங்க அக்கா அழுது இருந்த அக்கா திடீர்னு ஓடி வந்தா. ஓடி வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் தெலுங்கு பேசுவோம். ஸ்டெயின் எந்திரிச்சிட்டானா அப்படின்னு தெலுங்கு வச்சிருக்கான். ஸ்டெயின் எந்திரிச்சிட்டானா அப்படின்னு எனக்கு இப்போ ஐயோ தெரியாம என்ன ஒரு பயங்கரமான இக்கட்டுல மாட்டிக்கிட்டேன். வாழ்க்கையில் அப்பெல்லாம் கஷ்டப்படும் போது அனுபவிக்கல, இப்போ நல்லா இருக்கும் போது இப்படி மாதிரி இருக்கிற சூழ்நிலை அப்படியா அப்படின்னா எங்கள் அக்கா என்னடா நான் எந்திரிச்சிட்டான்னு சொல்கிறேன், நீ ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்கன்னு. இது எனக்கு தானே தெரியும், மாதம் 50,000 போச்சு, கடையெல்லாம் அடைக்கணும், இப்போ பொருத்தனை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு பொருத்தனை பண்ணவனு இப்போ நான் ஆண்டுகிட்ட கேட்டேன், நான் உங்கள் வேலைக்கு வர்றேன் ஆண்டவரே, ஆனால் நான் படிக்கலை, எனக்கு இங்கிலீஷோ எதுவுமே தெரியாது, பிரசங்கம்லாம் எதுவுமே தெரியாது, எனக்கு நீங்கள் வந்து நான் வேலைக்கு வர்றதுக்கு என்ன உறுதி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. அந்த பெரியாஸ்பத்திரி வீட்டில் நைட்டு 1:30 மணிக்கு. அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தாரு, இதுதான் நீ என் வேலைக்கு வர்ற,
வந்தேன்னா இதை வச்சு உன்னை வசத்துவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நானும் எந்த நம்பிக்கையெல்லாம் இல்லை அந்த பாட்டில், நான் மட்டும் படித்து வச்சுட்டு உள்ளே வச்சுட்டேன். வந்து மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணிவிட்டு திங்கக்கிழமை எல்லா கடையும் அடைச்சிட்டேன். அடைச்சிட்டு ஆட்டோ இன்னொரு அளவில் கொடுத்துட்டு நான் கொடைக்கானல் போய் உட்காந்துக்கிட்டேன். ஏன்னா இப்போ எங்கள் வீட்டில் நான் பல கடையெல்லாம் அடைச்சிட்டேன் அப்படின்னா கிறுக்கு பிடிச்சிட்டு போகல அருளுக்கு. அதனால என்ன ஒரு பக்கம் காடு வேலைக்கு கூப்பிடுறாரு, ஒரு பக்கம் இப்படி சொல்லுவாங்க. என் கூட உள்ள நண்பர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீ மட்டும் வேலைக்கு போன நான் தூக்கு போட்டுட்டு அருள் தான் என் சாவுக்கு காரணம்னு சொல்லி எழுதி வைப்பேன் அப்படின்னு ஒருத்தன். இன்னொரு நண்பன் சொல்றான், நான் ட்ரெயினில் விழுந்துட்டு என் குடும்பம் ஃபுல்லாக செத்ததுக்கு நீ தான் காரணம். இப்படி எனக்கு அன்பு தொலைகளும் வர ஆரம்பிச்சிட்டு, ஆனால் அதையும் மீறி நான் எல்லா கடையும் என் கூட உள்ளவங்க கொடுத்துட்டு காடுடைய ஊழியத்துக்கு வந்தேன். கர்த்தருடைய எல்லையை விஸ்தாரமாக்கினார். எந்த படிப்பறிவும் எந்த பைபிளை பற்றி நான் துணையத்தெல்லாம் கூட்டி தான் வாசிப்பேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு நூற்றுக்கணக்கான பாடலை கொடுத்தார். பிரசங்கம் கேட்டாலே எனக்கு புரியாது என்ன சொன்னாங்க அப்படின்னா. நாடகம்னா என்னது, நாகலாபுரமா அப்படிமே இப்படிப்பட்ட என்ன ஆண்டவர் பிரசங்கம் பண்ண வச்சார். என்னுடைய குடும்பத்தில் எல்லா வறுமையும் நீக்கி ஆண்டவர் எனக்கு ஒரு உயர்ந்த இடத்துல ஆண்டவர். இப்போ ஊழியத்துக்கு நான் வந்து கூட எல்லாரும் சொன்னாங்க, ஊழியத்துக்கு வந்தால் கஷ்டப்படுவேன்னு சொன்னாங்க. இப்போ கூட அதே மாதிரி மற்ற ஆளுக்கு உதவி செய்ய முடியாதான் எங்கள் காடு வசதி வச்சிருக்கிறார். நான் வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். நான் லாஸ்ட்டாக பழக்கடையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வெளியே வரும்போது என்னுடைய குறைஞ்சபட்ச வருமானம் 50,000 இருந்துச்சு. ஆனால் ஊழியத்துக்கு தான் வர்ற தெருவழியாக நீ பிச்சை எடுப்பேன், நீ பாரு இந்த தூத்துக்குடியை நீ வந்து பிச்சை எடுக்காத பாருங்க. ஆனால் அதே தூத்துக்குடியாக நான் ஊழியத்துக்கு வந்து கூட ஆண்டவர் எனக்கு 7 லட்சம் ரூபா கொடுத்தாரு. யாருக்குமே வயசுலாம் நடந்திருக்காது. நான் எவ்வளவுக்கு நான் கஷ்டப்பட்டேனோ அவ்வளவுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு பயங்கரமான அற்புதத்தை செஞ்சார். நீங்கள் என்னோட பெரிய ஆளாக இருக்கிறீங்க, அவங்களுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜெயிச்சதுனால ஒன்று சொல்லுவேன், 3 காரியம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பான முறையில் இந்த உலகத்தை எல்லாரும் பார்க்குற மாதிரி நீங்களும் வெளியே வரலாம். முதல் காரியம் தெய்வத்தின் மேலுடைய நம்பிக்கை. இந்த பைபிள் என்னை வாழ வச்ச இந்த பைபிள், இந்த வார்த்தை, இதுக்குள்ள இருக்கிற வார்த்தை என்னை வாழ வச்சிச்சு. இக்காலத்து பாடுவே இனி வெளிப்பட போற மகிமைக்கு ஒப்பா இந்த வார்த்தை வாழ வச்சிச்சு. ரெண்டாவது உடைய காரியம், ரொம்ப முக்கியமான காரியம், ஆண்டவர் தருவாருன்னு நம்ம உழைக்காம முயற்சி பண்ணாம இருக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் வெற்றியை பார்க்கிற வரைக்கும் நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். யாரு சொன்னாலும் யாரு உங்க அசிங்கப்படுத்தினாலும் நீங்க உங்க நம்பிக்கை விட்டுறாம நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்க ஒரு நாளைக்கு வெளியே வந்துடுவீங்க. 3வது காரியம், கொஞ்சம் பெருக்கணும். எந்த நன்மையுமே இன்னைக்கு முயற்சி பண்ணா நாளைக்கு வருதுன்னு இல்லைன்னு நினைக்கக்கூடாது. ஒரு காலம் இருக்கும், அந்த காலத்தில் காடு நாளுக்கு நிச்சயமா தந்துடுவார். ஆனால் அந்த காலம் வரைய நீங்க பொறுத்திருந்தீங்கன்னா நிச்சயமான முறையில் நீங்க அனைவருக்கு உங்க பார்க்கும் போதே அனைவருக்கு நீங்க ஒரு பர்பஸ் லைட்டா இருப்பீங்க. இருட்டா இப்ப இருக்கலாம். முதல் தெய்வத்தினுடைய மேல நம்பிக்கை, இந்த பைபிள் மேலுடைய நம்பிக்கை. 2வது உங்களுடைய கடினமான முயற்சி. 3வது காரியம், அந்த முயற்சிலாம் பண்ணிட்டு கொஞ்சம் பொறுத்திருக்கணும். பொறுத்திருந்தீங்கன்னா நிச்சயமான முறையில் எனக்கு இந்த வாழ்வை தந்த காடு உங்களுக்கும் 100% வாழ்க்கை தருவார். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நன்றி. சாட்சி சொல்லும் மிக சுருக்கமாக, அழகாக, ஆணித்தரமாக நம் மத்தியிலே ஆண்டவருடைய மகத்தான கிரியைகளை எடுத்து வைத்திருந்தாங்க. பிரதர் என்ற முதல்ல நான் கேட்டப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஆண்டவர்கிட்ட ஒரு கேட்டார், ஆண்டவரே என்னை வந்து இவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க, காணிக்கெல்லாம் நான் 50,000 ரூபா கொடுக்குற அளவுக்கு என்னை உயர்த்திருக்கிறீங்க. அவர் சொன்னது குறைஞ்சபட்சம் 50,000 வருமானம், அதிகபட்சத்தை சொல்லலை. அவர் காணிக்க 50,000 ரூபா கொடுக்குற அளவுக்கு என்னை உயர்த்திருக்கீங்க. ஏன்னா நான் 1 லட்ச ரூபா அவங்களுக்கு நான் தசமா வாங்க கொடுத்துறேன் மாதம் என்னை கொஞ்சம் விட்டுறீங்களா அப்படின்னாராம். அப்போ ஆண்டவர் சொன்னா, எனக்கு காசு வேணாம், நீ தான் வேணும் அப்படின்னாராம். ஸோ அந்த வார்த்தை நிச்சயமாக என்னை அன்னைக்கு ரொம்ப உற்சாகமூட்டியதாக இருந்தது. நிச்சயம் இன்னைக்கும் நம் யாவருக்குமே அது பிரயோஜனமாக இருக்கும் என்று கருதுகிறேன்.
பல நேரங்களில் கடவுள் கொடுப்பான்னு சொல்லி அநேகர் இன்னைக்கு இயேசுவை தேடி வந்தவங்க கடவுள் தருவான்னு சொல்லி சும்மா இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு அன்பு சகோதரருடைய சாட்சி நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் ஒரு உத்வேகத்தை தரக்கூடியதாக நம்ம இருப்பதனாலே நம்ம மத்தியிலே எழுப்பின ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தை நிறைவேற்ற தன்னையே அர்ப்பணித்த அன்பு சகோதரர்களுக்கும் நாம் கரங்களை தட்டி மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்.